தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று பவுல் சொல்கிறார். ரெண்டு விதமான அறுப்பு. மாம்சத்துக்கென்று விதைத்தல், அழிவை அறுத்தல். ஆவிக்கென்று விதைத்தல், நித்திய ஜீவனை அறுத்தல். இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி விதைச்சான் பாருங்க. ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா திரும்ப அதான் நமக்கு வரும். பாருங்களேன், உதாரணமாக யாக்கோபு அப்பாவை ஏமாத்தினான். யாக்கோபு முதல்ல அண்ணனை ஏமாத்தினான், அடுத்து அப்பாவை ஏமாத்தினான். அடுத்து என்ன நடந்துச்சு? மனைவி அவனை ஏமாத்தினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? மகன்கள் எல்லாம் அவனை ஏமாற்றினார்கள். அதாவது மாம்சத்துல இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நான் ஒருத்தனை ஏமாத்தினா என்னைய 10 பேர் என்ன செய்வாங்க? ஏமாத்துவான். அப்போ என்ன ஒரு பாடம் படிச்சுக்கிறோம்னா, மனுஷன் தான் விதைக்கிறதையே அறுப்பான். விதைப்பதை காட்டிலும் அதிகமாக 30, 60, 100 மடங்காக அறுப்பான். அப்ப எப்படி விதைக்கிறோம் என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.